41வது ஸ்லோகம். பிராமண க்ஷத்ரிய விஷாம் சூத்ராணாம் ச பரந்தப கர்மாணி பிரவிபக்தானி ஸ்வபாவ பிரபவைர்குணைஹ. ஏழு சாதனைகளை அல்லது தத்துவங்களை எடுத்துக்கொண்டு பகவான் அதில் சாத்விகம், ராஜசம், தாமசம் என்று பிரித்து கூறியதற்கு பிறகு கர்மயோகத்தை பற்றிய சாராம்சத்தை பேசப் போகின்றார். இதற்கு பிறகு நமக்கு 3 தலைப்புகள்: கர்மயோக சாராம்சம், ஞான யோகத்தின் சாராம்சம், பக்தி யோகத்தின் சாராம்சம். இந்த 3னுடைய சாரத்தை கூறி பிறகு கீதையை பகவான் நிறைவு செய்ய இருக்கின்றார். அந்த கர்ம யோகத்தை கூறுவதற்காக இங்கு ஸ்வதர்மத்தை நிர்ணயம் செய்கின்ற 4 வர்ணங்களை பற்றி பகவான் இங்கு பேசுகின்றார். பிராமண க்ஷத்ரிய விஷாம் சூத்ராணாம் ச பரந்தப. ஹே அர்ஜுன, பிராமணன், க்ஷத்ரியன், வைஷ்யன், சூத்ரன் என்று 4 விதமான வர்ணங்கள் உள்ளது. கர்மாணி பிரவிபக்தானி, அவர்கள் செய்கின்ற கர்மங்கள் இங்கு பிரிக்கப்பட்டுள்ளது. எதன் அடிப்படையில்? ஸ்வபாவ பிரபவைஹி குணைஹி, குணத்தின் அடிப்படையில் அவர்களுடைய செயலானது அமைகின்றது. அந்த குணம் தன்னுடைய இயல்பின் அடிப்படையில் வருகின்றது. குணைஹி பிரவிபக்தானி, குணத்தின் அடிப்படையில் கர்மம். அந்த குணம் ஸ்வபாவ பிரபவைஹி, தன்னுடைய சம்ஸ்காரம், இயல்பின் அடிப்படையில் குணம், அதன் அடிப்படையில் கர்ம. அதாவது ஒருத்தனுடைய குணத்தின் அடிப்படையில் தான் அவனுடைய ஆக்டிவிட்டி இருக்கும். எப்பொழுதுமே படிச்சுட்டே இருக்கலாம், ரூம்லேயே இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் அந்த குணத்துக்கு தகுந்த மாதிரி ஆக்டிவாக இருப்பான். ஒருத்தன் கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாக இருக்கலாம், ஸ்போர்ட்ஸில் இருக்கலாம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஒருவனுக்கு எங்கேயும் போக வேண்டாம்னு தோணும், ஒருத்தனுக்கு எல்லா இடத்துலையும் போயிட்டுருக்கணும்னு தோணும். இப்போ அவரவர்களுடைய குணத்தின் அடிப்படையில் அவரவர்களுடைய ஆக்டிவிட்டீஸ் கர்மமானது. அது இயற்கையாக அமைவது. இப்போ நம்ம சென்ற வகுப்பில் பார்த்தோம், இந்த ஜாதி என்பது 3 அடிப்படையில் இந்த உலகத்தில் இருக்கிறத பார்க்கிறோம். ஒன்று பிறப்பு, பிறப்பின் அடிப்படையில் பிராமண, க்ஷத்ரிய, வைஷ்ய, சூத்ரன்னு பிறப்பு இருக்கு. இரண்டாவது கர்ம, இந்தந்த கர்மமெல்லாம் பிராமண கர்ம, இது க்ஷத்ரிய கர்மம்னு கர்மத்தின் அடிப்படையில். மூன்றாவது குணம், இது பிராமண குணம், க்ஷத்ரிய குணம், வைஷ்ய குணம், சூத்ர குணம்னு சொல்லு. இப்போ ஒரு மனிதனுடைய மேன்மை சாய்ஸில் தான் இருக்கே தவிர சாய்ஸ் இல்லாமல் இருக்கிறதுல மேன்மையை சொல்ல முடியாது. அதனால சாஸ்திரம் ஒருவன் உயர்ந்தவனா தாழ்ந்தவனாங்கிறது ஜாதியின் அடிப்படையில் பேசுவதில்லை, ஜாதி பிராமண, ஜாதி க்ஷத்ரியத்தின் அடிப்படையில் பேசுவதில்லை, குணத்தின் அடிப்படையில் பேசுகின்றது. பிறகு கர்மத்தின் அடிப்படையிலும் பேசக்கூடாது. காரணம், எல்லா கர்மமுமே ஈஸ்வரனுடைய பூஜை தான். அதைத்தான் பகவான் சொல்ல போறார் ஒரு முக்கியமான ஸ்லோகத்தில். கர்மயோக சாரமா, நீ என்ன கர்ம செய்யறையோ அது உன்னுடைய கடமையாக செய்தால் அதையே பூஜையாக செய்வது தான் கர்மயோகம்னு சொல்ல போறார். அதனால எந்த கர்மமும் தன்னளவில் உயர்ந்தது தாழ்ந்தது அல்ல, குணத்துல தான் உயர்ந்த குணம் தாழ்ந்த குணம் நல்லா இருக்கு.
இப்போ பொறாமப்படுறது உயர்ந்ததான்னா தாழ்ந்தது, மன்னித்தல்ங்கிறது உயர்ந்தது. அப்படி இங்கு சாஸ்திரத்தினுடைய திருஷ்டி அப்படி இருந்தாலும் லௌகிக திருஷ்டியில் பலர் அந்த ஜாதியின் அடிப்படையில் பற்றை விடாமல் இருக்கின்றார்கள். அதுக்கு சாஸ்திரம் என்ன செய்ய முடியும்? ஆனால் இந்த குற்றத்தை சாஸ்திரத்தின் மீது திணிக்க கூடாது. சாஸ்திரம்தான் மனுஷனை பிரித்து வச்சு ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் சொல்லுதுன்னு சொல்லக்கூடாது. சாஸ்திரத்தினுடைய திருஷ்டியே வேறு. பகவத்கீதையில் பகவான் 4வது அத்தியாயத்தில் கூறும் பொழுதும் இந்த இடத்துல கூறும் பொழுதும் ஜென்மத்தை பற்றி பேசவே இல்லை, குணம் கர்ம இதன் அடிப்படையில் தான் பேசுகின்றார். அப்படி ஸ்வபாவ பிரபவைகினா தன்னுடைய ஸ்வபாவத்திலிருந்து, இயற்கையிலிருந்து, சம்ஸ்காரத்திலிருந்து தோன்றிய குணத்தின் அடிப்படையில் கர்மங்கள் உள்ளன, கடமைகள் அமைகின்றது. அவைகளை இனிமேல் பகவான் கூறப் போகின்றார். இதில் சென்ற வகுப்புல பார்த்தோம், சூத்ரன்கிற வார்த்தையே தப்பான வார்த்தைன்னு. அப்படி கிடையாது. சூத்ரன்கிற வார்த்தை தவறான வார்த்தை கிடையாது. அவரவர்கள் என்ன குணம், என்ன கர்ம, அதுதான் இங்க சொல்லப்படுகின்றது. பகவான் கர்மங்களை சொல்ல போறேன்னு சொல்லிட்டு கர்மாணி பிரவிபக்தானி, பிராமண கர்மம், க்ஷத்ரிய கர்மம், சூத்ர கர்மம், வைசிய கர்மத்தை சொல்ல போறேன்னு இங்க சொல்லிட்டு, ஆனா இங்க பகவான் குணங்களை தான் சொல்ல போறார். இதெல்லாம் பிராமண குணம். ஒருவனுடைய கர்மம் சூத்ர கர்மமா இருக்கலாம். ஆபீஸ்ல கவர்மெண்ட் ஜாபுக்கு வேலைக்கு போனாலோ என்ன ஜாபுக்கு போனாலும் அது சூத்ரனுடைய வேலை தான். அப்படி கர்மத்தில் ஒருத்தன் சூத்ரனா இருக்கலாம், குணத்தில் ஒருத்தன் பிராமணனா இருக்கலாம், ஜாதியில் அவன் எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்படி இனி வருகின்ற பகுதியில் குணத்தை மையமாக கொண்டு அதன் அடிப்படையில் 4 வர்ணத்தை சார்ந்தவர்களுடைய கர்மங்கள் என்ன என்று சொல்ல போகின்றார். இங்கே கர்மத்தை விட குணத்தை தான் பகவான் மைண்டில் வச்சுட்டு பேச போகின்றார். இனி வருகின்ற ஸ்லோகங்களில் 4 வர்ணங்களினுடைய குணமும் கர்மங்களும். அடுத்த ஸ்லோகம் 42. சமோ தமஸ்தப சௌச்சம் க்ஷாந்திரார்ஜவமேவ ச ஞானம் விஞ்ஞானமாஸ்திக்யம் பிரம்ம கர்ம ஸ்வபாவஜம். இந்த ஸ்லோகத்தில் இப்படிப்பட்ட குணங்களை உடையவர்கள் பிராமண கர்ம என்று பகவான் சொல்றார். இந்த குணங்கள் எல்லாம் ஒருவனுக்கு இருந்தால் அந்த குணத்தின் அடிப்படையில் அவர்கள் செய்கின்ற செயல்கள் எல்லாம் பிராமண கர்ம. ஆனால் இங்கே குணத்தை தான் அதிகமாக பகவான் குறிப்பிடுகின்றார். பொதுவாக பிராமண கர்ம என்று சாஸ்திரத்தில் சொல்லப்படுவது அத்தியனம், அத்தியாபனம். இது ஃபர்ஸ்ட் பேர். அத்தியனம், அத்தியாபனம். அத்தியனம்னா விதவிதமான நூல்களை படித்தல். அத்தியாபனம்னா படிப்பித்தல். தாம் படிச்சுட்டு அதை டீச் பண்றது, உபதேசித்தல். அப்போ பிராமண கர்ம என்றால் டீச்சர். ஆசிரியர்கள் வேலையை யாரெல்லாம் பார்க்கிறாங்களோ அவர்களெல்லாம் பிராமண கர்மத்தை செய்கிறார்கள். அதாவது இங்க அத்தியனம், அத்தியாபனம்னா வேதம் மட்டுமல்ல, எனி சப்ஜெக்ட். இப்போ ஏதாவது ஒரு சப்ஜெக்டை படிச்சுட்டு சில பேர்த்துக்கு டீச் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அதனால் அவர்கள் டீச்சராக போவார்கள். அந்த டீச்சிங்கிற ப்ரொஃபஷன் பிராமண கர்ம. எனி டீச்சிங், ஏதாவது நம்ம டீச் பண்ணோம் அப்படின்னா அது பிராமண கர்ம. ஒருத்தன் சூத்ரனாக இருக்கலாம், அல்லது வியாபாரம் பண்ணிட்டு இருக்கலாம்,
பார்ட் டைம் போய் டீச் பண்ணிட்டு வர்றாங்கன்னு வச்சுக்கோமே, அல்லது ஒரு பையன் நமக்கு எப்படி செல்ஃபோனை யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறான்னு வச்சுக்கோமே, அப்போ அவன் பிராமண கர்மத்தை பண்ணுறான்னு அர்த்தம். நம்மளும் பிராமண கர்மத்தை தான் பண்ணுறோம். படித்தல், படிப்பித்தல், எனி லேர்னிங், டீச்சிங். சில பேர்த்துக்கு அந்த மைண்டு செட் இருக்கும், அது ஒரு கிஃப்ட்டு தான். இந்த டீச்சிங் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு எவ்வளவு நாலேஜ் இருக்கிறதுங்கிறது வேற, அந்த அறிவை மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுங்கிறது வேற. நம்ம அதை காலேஜில் எல்லாம் பார்த்துருப்போம். சில ப்ரொஃபஸர்ஸை நம்ம கடலுக்கு உதாரணமாக சொல்லுவோம், அவருக்கு கடல் போல ஞானம், ஆனால் குடிக்கிறதுக்கு பயன்படாது. ஏன்னா பேச ஆரம்பிச்சாருன்னா ஒன்றுமே புரியாது. இப்போ ஒரு டீச்சர் தனக்கு என்ன தெரியுமோ அதை பேசக்கூடாது, மாணவர்களுக்கு எதை தெரிவிக்கணுமோ அதை மட்டும் பேசணும். அது மட்டுமல்ல, ஒரு கருத்தை 5 சென்டென்ஸில் புரிய வைக்க முடியும்னா 5 சென்டென்ஸு தான் யூஸ் பண்ணணும். 6th சென்டென்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, 4 சென்டென்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, குறைவாகவும் பேசக்கூடாது, அதிகமாகவும் பேசக்கூடாது. எங்கே ரிப்பீட் பண்ணணுமோ அங்கே தான் ரிப்பீட் பண்ணணும், எங்கே ரிப்பீட் பண்ணக்கூடாதோ அங்கே ரிப்பீட் பண்ணக்கூடாது. இது ஒரு விதமான கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும். எப்படி சில பேர்த்துக்கு குரல் அவங்க சம்பாதிச்சது கிடையாது, ஏதோ பாடுறாங்க, அது இருக்குது, அது பகவான் கொடுத்த கிஃப்ட். அதே போல் டீச்சிங்கிறது ஒரு கிஃப்ட். அந்த தொழில், அந்த லைஃப் ஸ்டைலை எடுத்துக்கொள்பவர்கள் அவர்கள் பிராமணர்கள். இப்போ டீச் பண்ணணும்னா படிக்கணும். சும்மா எக்ஸ்ட்ரா படித்தா தான் நம்ம டீச் பண்ணணும். அப்போ படிக்கணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சத்துவ குணம் இருந்தால் தான் ரொம்ப படிக்க முடியும். இலக்கணமோ அல்லது எனி சப்ஜெக்டை ரொம்ப கொஞ்சம் நல்லா படிக்கணும் அப்படின்னா அதுக்கு சத்துவ குணம் இருக்கணும். அப்போ படித்து டீச் பண்ணணும். சில பேர் எனக்கு இந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதும் அப்படின்னு நிறுத்தி கொள்ளலாம். ரொம்ப பேர் இந்த வேதாந்தம் படிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு கவலை புதுசாக வந்துடுது, எனக்கு இதை சொல்ல தெரியலையே அப்படின்னு சொல்லி. இப்போ யார் அவங்க முன்னாடி 10 பேர் உட்காந்துட்டு சொல்லுன்னு அழுதுட்டுருக்கா? இவங்களாக சொல்ல தெரியலையேன்னு. வேதாந்தத்தை சொல்கிறதுக்காக நம்ம படிக்கலை, புரிஞ்சுக்கிறதுக்காக படிக்கிறோம். ஒரு அக்கேஷன் புரிஞ்சதுக்கு அப்புறம் யாராவது நம்மக்கிட்ட டவுட் கேட்டால், அண்டர்லைன் பண்ணணும், கேட்டால், சும்மா நம்மக்கிட்ட ஒரு சப்ஜெக்ட் தெரியுதேங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கக்கூடாது. யாராவது கேட்டால் ஷேர் பண்ணலாம். ஆனால் இதை ஷேர் பண்ணணும், இல்லை கேட்டது எதுவுமே சொற்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குதுன்னு சில பேர்த்துக்கு சந்தேகம். அது ஞாபகத்துக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த சொற்கள் எல்லாம் அர்த்தமாக உள்ள பதிஞ்சிட்டா போதும். கடைசியில் அந்த சொற்கள்லிருந்து நம்ம விடுதலை அடையணும், அந்த சப்தத்திலிருந்து நம்ம விடுதலை அடையணும். ஏன்னா அந்த சப்தம்ங்கிறது ஒரு மீன்ஸ் தான், அது ஒரு உபாயம்தான். கடைசியில் எந்த சமஸ்கிருத சொல்லோ வேதாந்த சொல்லோ மனசில் பதியணுங்கிற அவசியம் கிடையாது. அது ஒரு ஏஜுக்கு மேலே அதெல்லாம் நிற்காது. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், இதை நம்ம எதை கேட்டோமோ அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணாதான் எனக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். அது கண்டிப்பாக இல்லை. அது ஒரு ப்ரொஃபஷன், ஒரு தொழில், ஒரு ஜாப். நம்ம அதை படித்து அதுக்காக ஒர்க் பண்ணோம்னா ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும், இல்லைன்னா புரிஞ்சுட்டா போதும். குறிப்பாக வேதாந்தம் மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக படிக்கிறமே தவிர புரிய வைக்கிறதுக்கோ உபதேசத்துக்கோ படிக்கவில்லை. அதுக்கப்புறம் வாய்ப்பு இருந்தால் பண்ணலாம், இல்லைன்னா பண்ண வேண்டாம். இங்கே பிராமண கர்ம அப்படின்னு வேதத்தில் சொன்னது யாரெல்லாம் உபதேசிக்கிறாங்களோ, ஒரு சிஸ்டமேட்டிக்காக படித்து சத்துவகுணம் ரொம்ப இருந்ததுனால தான் ரொம்ப நாள் படித்துள்ளார்கள். மற்றவங்கெல்லாம் தேவையானதை படித்து பயனடைஞ்சிட்டு போயிருப்பார்கள். இவர்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சப்த ஞானம் இருக்குது. அதை வச்சுட்டு அந்த ஸ்கில் இருந்தால், சூழ்நிலை இருந்தால் அவர்கள் அந்த லைஃப் ஸ்டைலை எடுத்து கொள்கிறார்கள். டீச்சிங்கிற லைஃப் ஸ்டைல் இது ஒரு பேர். இந்த டீச்சிங் வரணும்னா படிச்சிருக்கணும். சில பேர் அதை பண்ணாமல் டீச் பண்ணுவாங்க, அதுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அதெல்லாம் சரியில்லை. இப்போ ஏதோ கற்பனையில் தோன்றியதோ, ஒரு சாஸ்திரமும் படிக்காமல் ஒரு அறிவும் இல்லாமல் அவங்களுக்கு தோன்றதை டீச் பண்ணிட்டு இருந்தால் அதெல்லாம் தாமசம் அல்லது ராஜசம். இப்போ சாத்விகமான கர்மம் என்னென்னா, முறையாக படித்து
நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஒரு டீச்சராக இருந்தால் அது பிராமண கர்மம். இரண்டாவது பேர் யஜனம் யாஜனம். ஃபஸ்ட்டு பேர் அத்தியனம் அத்தியாபனம், படிக்கிறது டீச் பண்ணுறது. இரண்டாவது பிராமண கர்மன்னு சாஸ்திரம் சொல்வது யஜனம் யாஜனம். யஜனம்னு சொன்னால் நம்ம இறைவனை வழிபடுதல், இறைவனை பூஜித்தல். யாஜனம்னா பூஜை செய்வித்தல். நம்ம தனிப்பட்ட முறையில் இறைவனை பூஜை பண்ணணும், பிறகு பூஜை செய்வித்தல். ஒரு ப்ரீஸ்டாக இருக்கிறது, யாருக்காவது ஒரு கோயிலில் பூஜை பண்ணி வைக்கிறதோ அல்லது ஒரு யாகம் பண்ணி வைக்கிறதோ, அந்த மாதிரி ஏதாவது ஃபார்ம், சில பேருத்தினுடைய கைடன்ஸில் தான் நம்ம பூஜையெல்லாம் பண்ணுவோம். அது பிராமண கர்ம. யஜனம் யாஜனம், ப்ரீஸ்ட்ஹுட், டீச்சர் ப்ரீஸ்டாக இருக்கிறது. பிறகு இவர்களுடைய வாழ்க்கை முறை சாஸ்திரத்தில், உனக்கு சரஸ்வதி உள்ளே போகணும்னா லக்ஷ்மியை தியாகம் பண்ணணும்னு இருக்கு. நீ ரொம்ப பணத்தை சம்பாரிச்சிட்டு நீ ரொம்ப போகத்தில் இருந்த அப்படின்னா உன்னால் படிக்க முடியாது. அப்போ நீ என்ன பண்ணணும்னா எளிமையான வாழ்க்கை வாழணும். அந்த லைஃப் ஸ்டைல் ரொம்ப ஏழ்மையாக இருக்கணும். இந்த எளிமையை நம்ம சூஸ் பண்ணணும். சில பேர் அதை சூஸ் பண்ணுவார்கள் அவங்களை அறியாமல். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் யாராவது இருப்பாங்க, அவன் படித்து முடிச்சுட்டு ஒரு பெரிய ஜாபில் 2 லட்சம் ரூபா சம்பளம் இருக்கலாம். அதில் இன்னும் அட்ராக்டிவாக இல்லாமல் ஒரு 30,000 ரூபா சம்பளத்துக்கு காலேஜில் லெக்சரராக போயிடுவான். காரணம் என்ன? அவனுக்கு அதில் தான் ஈடுபாடு. நினச்சா அவனுடைய ஸ்கில்லில் ரொம்ப பணத்தை சம்பாரிச்சிருக்கலாம், ஆனால் அதில் போய் பணம் சம்பாதிக்கிறதுல பெரிய ஈடுபாடு இருக்காது. அப்போ இவர்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்னா ஏழ்மையாக எளிமையாக இருக்கும். அதே போல் இது ஒரு தவ வாழ்க்கையாக இருக்கும். இது இவங்க விரும்பி செய்கிறது. இவங்க நினச்சா இந்த தன்னிடம் இருக்கிற ஸ்கில்லை வச்சுட்டு பணத்தை சம்பாரிச்சுட்டு வியாபாரம் பண்ணலாம். அப்படி செய்தால் அவங்க வைஷ்யன் கேட்டகரியில் வந்துடுவாங்க. அல்லது ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனை உருவாக்கி அதை மேனேஜ் பண்ணிட்டு இருந்தால் க்ஷத்திரிய கேட்டகரிக்கு போயிடுவார்கள். இவங்களுடைய மைண்டு செட்டுக்கு அதெல்லாம் பிடிக்காது. இந்த மேனேஜ்மெண்ட்டே வேண்டாம், அல்லது இந்த பிஸ்னஸ் வேண்டாம், அதில் எந்த லாபம் வந்தாலும் வேண்டான்னு விட்டு விடுவார்கள். அப்போ இவர்களுக்கு சாஸ்திரம் ஒரு அதிகாரம் கொடுக்கின்றது. என்ன அதிகாரம்னா யாச்சகம். காரணம், இந்த டீச்சிங் நாலேஜை விற்கக்கூடாதுங்கிறது ஒரு சாஸ்திரம். அந்த காலத்தில் தர்ம சாஸ்திரத்தில் 2 பொருள் சேல்ஸ் கிடையாது. ஆனால் இன்னைக்கு 2 தான் பெரிய பிஸ்னஸ். ஒன்று ஞானம், இனி ஒன்று உணவு. ஹோட்டலுங்கிறது ஒரு காலத்தில் கிடையாது. எப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்பா வாழ்ந்த காலத்தில் எல்லாம் அவர் கல்கத்தாவிலேருந்து ராமேஸ்வரத்து வரைக்கும் நடந்து தரிசனம் பண்ணிட்டு நடந்து போயிருக்கார். காசெல்லாம் எடுத்துகிட்டு வரலை. அப்படின்னா எல்லா இடத்துலையும் க்ஷத்திரங்கள் எல்லாம் இருந்திருக்கு. அப்படி உணவும் அறிவும் விற்கக்கூடிய பொருள் அல்ல. இன்னைக்கு காலங்கள் மாறி இருக்கு. அப்போ பிராமணன் டீச் பண்ணிட்டு இந்த சப்ஜெக்டுக்கு இவ்வளவு காசு அப்படின்னு கேட்க முடியாது. அப்போ என்னன்னா அவன் தட்சணையாக பெறுவதற்கு சாஸ்திரம் அனுமதி கொடுக்கின்றது. இந்த அறிவை கொடுக்கிறான். ராஜாக்களோ அறிவை பெறுபவர்களோ அவனுக்கு ஏதாவது ஒன்றை கொடுக்கின்றார்கள். அதை வச்சுட்டு அவன் எளிமையான வாழ்க்கையை நடத்துகின்றான். இப்படி பிராமணனுக்கு மட்டும், அதாவது பிரம்மச்சாரிக்கும் வானப்பிரஸ்த சன்னியாசி இந்த 3 பேர் யாச்சகத்தை பெறலாம். வர்ணத்தில் பிராமணன் தட்சணை பெறலாம். அது தப்பு கிடையாது. வேற யாராவது பெற்றால் அது பாபம். அதே சமயத்தில் அதிகமாக விட்டால், அதுதான் விட்டால் அது வர்றதில்லைன்னு சில பேர் சொல்லுவாங்க. ஒரு கால் தனக்கு தேவைக்கு மேல் விட்டால் அந்த பிராமண தர்மம் அடுத்த 3வது பேர். இந்த 3 தான் பிராமணனுடைய தர்மங்களாக சொல்லப்படும். அந்த 3வது பேர் தானம் பிரதிகிரகம். யஜனம் அத்தியனம் அத்தியாபனம், படித்தல் படிப்பித்தல். பிறகு பூஜை செய்தல் பூஜை செய்வித்தல். தான் பூஜை பண்ணணும், மற்றவங்களுக்கு கேட்டால் பூஜை செய்வித்து கொடுத்தல்.
அடுத்தது தானம், பிரதிகிரகம். இந்த மூன்றும் தான் பிராமணனுடைய கர்மமாக சொல்வார்கள். தானம்னா தனக்கு தேவைக்கு மேல் இருப்பதை அவன் கொடுத்து விட வேண்டும், அது தானம். அறிவை அவன் தானமாகத்தான் கொடுக்கணும், பூஜையை அவன் தானமாகத்தான் செஞ்சு வைக்கணும். பிறகு பிரதிகிரகம் அப்படின்னு சொன்னா இவன் அறிவை கொடுக்கிறான், பூஜையெல்லாம் பண்ணி வைக்கிறான், அதற்கு அவர்கள் கொடுக்கின்ற ஊதியத்தை பெற்று கொள்ளுதல். பிரதிகிரகம் அப்படின்னா ஏற்றுக்கொள்ளுதல், அக்செப்டன்ஸ். இப்போ இது எல்லாமே எப்படி நடக்குதுன்னா கமர்ஷியல் மோட்டிவ் இல்லாமல் நடக்குது. இங்கே பணம்ங்கிறதே ஒரு இது இல்லை, இவனுடைய விருப்பம் டீச் பண்ணணும், பண்ணுறான், பொருள் கிடைக்குது, தேவைக்கு மேலே வந்தால் அதை அவன் பகிர்ந்து கொள்கின்றான், அதை அவன் கொடுத்து விடுகின்றான். அது தானம். அந்த தானம் முக்கியமாக கிரகஸ்த ஆசிரமத்தில் இருப்பவர்களுக்கு, மற்றவர்களுக்கு, அது க்ஷத்திரியங்களுக்கு தான் அது முக்கியமாக இருக்குது. ஆனால் பிராமணனுக்கும் அது இருக்குது. காரணம் என்ன? அளவுக்கு மேல் பொருள் விட்டால் அது அவனுடைய வாழ்க்கைக்கு குணத்துக்கும் நல்லதல்ல. பிரதிகிரகம்னா அக்செப்டன்ஸ். இதுதான் பொதுவாக பிராமணனுடைய கர்மமாக சொல்லப்படும். ஆனால் பகவான் இந்த இடத்துல இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த கருத்தை கூறுவதற்கு பதிலாக பிராமணனுடைய சுபாவத்தை கூறுகின்றார். இப்போ நம்ம இதையெல்லாம் படித்து இந்த சுபாவம் எப்போ நமக்கு வருதோ அந்த நேரத்தில் நம்ம பிராமணனாக இருக்கிறோம்னு அர்த்தம். இதெல்லாம் அவர்களுடைய இயற்கை சுபாவம். இதனால தான் இப்படிப்பட்ட கர்மத்தில் அவர்கள் ஈடுபடுகின்றார்கள். இந்த சுபாவம் அவங்களுக்கு இருக்கிறதுனால தான் அவர்களை அறியாமல் அவர்கள் பிராமண கர்மத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொள்கிறார்கள். என்னென்ன சுபாவம், என்னென்ன குணங்கள், பிராமண குணங்கள் என்ன? சமக, தமக, தபக, சௌச்சம். இதெல்லாம் நம்ம வேதாந்தத்தில் பார்க்கிற சில முக்கிய குணங்கள். சமக என்றால் மன அமைதி, மன கட்டுப்பாடு. இந்த ஜபம் பண்ணுறதுல நாட்டம். இந்த டெண்டன்சி ஏதாவது நேரம் கிடைச்சா கொஞ்ச நேரம் ஜபம் பண்ணலாம் அப்படின்னு இந்த மனதை அமைதிப்படுத்தும் சாதனை அவர்களுக்கு பிடித்திருக்கும். இப்போ சில பேர்த்து கொஞ்சம் டைம் கிடச்சிச்சின்னா ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பார்ப்பார்கள், இல்லை ஒரு ரவுண்ட் ஓடிட்டு வரலாம், இல்லை ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம். அப்படி ஒருத்தருக்கு சுபாவம். ஒருத்தருக்கு ஒரு பிராமண குணத்தை உடையவனுக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கிடச்சதுன்னா ஒரு 10 காயத்ரி பண்ணிட்டு வந்துடுறேன்னுருவார். காரணம் என்ன? அவருடைய சுபாவம் என்னென்னா கொஞ்ச நேரம் இருக்கிற நேரத்தில் இது பண்ணலாம், இது ஜபம் பண்ணலாம். அது சமக, அதாவது மனதை அமைதிப்படுத்துறது, ஒருநிலைப்படுத்துறது அவர்களுடைய இயற்கையான குணம். தமக புலனடக்கம். அதே போல புலனை கொஞ்சம் அடக்கி கொள்ளுதல், இந்திரிய கட்டுப்பாடு. இந்த ரெண்டும் சேர்ந்து போகும். சமக தமக, மன அடக்கமும் புலன் அடக்கமும் அவர்களுடைய சுபாவம். இப்போ க்ஷத்திரியனாக இருந்தால் என்ன பண்ணிட்டு வருவான்னா ஒரு 15 நிமிஷம் கேப் கிடைக்குது, உடனே போய் ஒரு ஜாகிங் போயிட்டு வரலான்னு போயிட்டு வந்துடுவான். ரயில்வே ஸ்டேஷனில் 1 மணி நேரம் ட்ரெயின் லேட்டுன்னா பிராமணன் உட்காந்து ஜபம் பண்ணிட்டு இருப்பான். இவர் என்ன பண்ணிட்டு இருப்பார்னா க்ஷத்திரியன் ஒரு இப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு இருப்பார், நடந்துட்டு இருப்பார். அப்போ இவர் பாடி பில்ட், உடலை பலப்படுத்திக்கிறதுக்காக இவருக்கு நேச்சுரல் டெண்டன்சி, அது க்ஷத்திரிய குணம். மனதை பலப்படுத்தி கொள்வது, அறிவை பலப்படுத்தி கொள்கின்ற ஆக்டிவிட்டீஸ்ல பிராமணன் இருப்பான். அடுத்தது தபக. தபகன்னு எளிமை. இந்த இடத்துல தவ வாழ்க்கை இயற்கையா பிடிச்சிருக்கும். அந்த தவம் செய்யும் பொழுது நம்ம பிராமண கர்மத்தில் இருக்கிறோம்னு அர்த்தம். இது போகத்துக்கு ஆப்போசிட். க்ஷத்திரிய வைசியன் எல்லாம் கொஞ்சம் கிடைச்சதுன்னா உடனே எவ்வளவு போகத்தை அனுபவிக்கலாம் அப்படின்னு நினைப்பான். பிராமணனுடைய மைண்ட் இங்கே நம்ம பிறப்பின் அடிப்படையிலேயே பேசல, குணத்தின் அடிப்படையில் பேசணும். ஒரு ஹியூமன் பீயிங், ஒரு மனிதன், அந்த மனிதனுடைய பிராமண குணங்கள் இது. அந்த மனிதன் எந்த ஜாதியில் வேணாலும் பிறந்திருக்கலாம், எல்லா நேரம் இது இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. எந்த நேரத்தில் இந்த ஆட்டிடியூடு வருதோ அப்போ அவன் பிராமண குணத்தின் அடிப்படையில் இருக்கிறான்.
இப்போ நம்ம இதை எப்படி பார்க்கணும்? சத்துவம், ரஜஸ், தமஸ்னு 3 குணம் இருக்குன்னு படித்தோம். ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு குணம் நம்ம டாமினேட் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரத்தில் ஒரு 3-4 மணி நேரம் சத்துவ குணத்தில் இருப்போம், அப்புறம் அப்படியே ரஜோ குணத்தில் இருப்போம், அப்புறம் தமோ குணத்துக்கு வருவோம். அதே போல பிராமண குணம்னா இந்தந்த குணங்கள் வரும்போது நம்ம பிராமண குணத்தோடு இருக்கின்றோம். தபகன எளிமை, தவம் செய்கிற நேச்சுரலாக விருப்பம், அதாவது தன்னை தவத்தில் ஈடுபடுத்தி கொள்கின்ற ஒரு டெண்டன்சி. அடுத்தது சௌச்சம், தூய்மை. இதெல்லாம் சாஸ்திரப்படி பிராமண தர்மமாக சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் யாருக்கிட்ட இருக்கோ அவர்கள் கர்மத்தின் குணத்தின் அடிப்படையில் பிராமணர்கள். சௌச்சம் ஏதோ தெரியல, நம்ம சாஸ்திர சௌச்சத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருந்தும் அது என்ன காரணமோ கோயில் போன்ற இடங்கள்ல எல்லாம், மடம் கோயில் போன்ற இடங்கள்ல எல்லாம் அது கொஞ்சம் குறைவாக இருக்கிறத பார்க்குறோம். குறைவாக கொஞ்சம்னு சொல்கிறேன், உங்களுக்கே தெரியும் எந்த அளவு குறைவாக இருக்குன்னு சொல்லி. ஆனால் அது இருக்கணும். இது நம்ம சாஸ்திரத்தில் ஏனோ தெரியல சௌச்சத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தும் அது குறைஞ்சதனுடைய காரணம் என்னவோ. சௌச்சம் அதாவது உடல், ஆடை, சுற்றுப்புற சூழ்நிலைகள் இதையெல்லாம் தூய்மையாக வைத்திருத்தல். சில கிராமங்கள் அக்ரஹாரத்தில் போய் பார்த்தா அவ்வளவு சுத்தமாக இருக்கும், பார்க்குறக்கே மிக எளிமையாக அவ்வளவு தூய்மையாக இருந்தது. இப்போ சில இடங்கள்ல இல்லாமல் இல்லை, இருக்கு. அது பிராமண குணம். எப்பொழுதெல்லாம் நம்ம தூய்மைப்படுத்தும் செயலில் ஈடுபடுறோமோ அப்பெல்லாம் நமக்கு பிராமண குணம் வந்துடுச்சுன்னு அர்த்தம். அடுத்தது க்ஷாந்திஹி. இது க்ஷத்ரியனுக்கு ஆப்போசிட். க்ஷத்ரியனுக்கு யாராவது ஒரு தப்பு பண்ணால் உடனே அதை ரிட்டாலியேட் பண்ணுறது, பழி வாங்கிறது. இங்கே க்ஷாந்திஹினா மன்னித்தல். யாருக்கிட்டையும் நாம் போய் ஏட்டிக்கு போட்டி பண்ணாமல் சரின்னு விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மை. அதனால தான் ஒரு பிராமணன் கையில் ராஜ்யம் போச்சுன்னா கொஞ்ச நாளில் நாடே இருக்காது. யாராவது பக்கத்தில் வந்தோன்னா சரி எடுத்துகிட்டு போன்ட்டுருவான். அதனால தான் ஒரு நாட்டை பிராமண குணத்தை உடையவர்கள் ஆளக்கூடாது, க்ஷத்ரிய குணத்தை உடையவர்கள் ஆள வேண்டும். ஒரு க்ஷத்ரியனுக்கே பிராமண குணம் வந்துட்டால் நாட்டை ஆள்வது சரியல்ல. அதுக்கு உதாரணமாக அசோகரை சொல்வார்கள். அவர் க்ஷத்ரியன்தான், ஆனால் அவருக்கு திடீர்னு ரொம்ப இரக்க குணம் சந்நியாச குண தர்மம், பிராமண தர்மம் வந்துடுச்சு. அதனால் என்ன பண்ணார்னா படை வீரர்களை எல்லாம் தயார் பண்ணுறதை நிறுத்திட்டாராம். எல்லாம் அகிம்சை அப்படின்னு போக ஆரம்பிச்சிட்டார். அதன் காரணமாக தான் வெளிநாட்டில் இருக்கிறவர்களெல்லாம் நம்ம செல்வத்தை பார்த்த உடனே உள்ளே வந்தார்கள்னு சொல்வார்கள். நம்மகிட்ட ஒரு செல்வம் இருந்துச்சுன்னா, ஒரு வளம் இருந்தால், அது மொழி வளமாக இருக்கலாம், என்ன வளமாக வேண்டாம் இருக்கலாம், அதை நம்ம பாதுகாக்க வேண்டும். இல்லைன்னா அதுவே மற்றவர்களுக்கு அட்ராக்ட் பண்ணி அதை எடுத்து விடுவார்கள். அப்படிங்க க்ஷாந்திங்கிறது பிராமண தர்மம் விட்டு கொடுக்கிறது, க்ஷத்ரிய தர்மம் நிலைநாட்டுதல், அதுவும் தேவைதான். அடுத்தது ஆர்ஜவம் ஏவச்ச. ஆர்ஜவம், ஆர்ஜவம் தெரிஞ்சது தான், சிந்தனை, சொல், செயல் இதெல்லாம் நேர்கோட்டில் இருத்தல். நம்ம என்ன நினைக்கிறோம், எதை பேசுகிறோம், எதை செய்யறோமோ அது நேர்கோட்டில் இருத்தல். ஒரு நாட்டினுடைய கலாச்சாரம் எப்போ உயர்ந்ததுன்னு சொல்வார்கள் என்றால், எப்பொழுது ஆசிரியர்கள் அதிகமாக மதிக்கப்படுகின்றார்களோ அப்போ கலாச்சாரம் நல்லா இருக்குன்னு சொல்வார்கள். ஒரு காலத்தில் இது இருந்தது நம்ம நாட்டில். ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய பண்ணையார் இருப்பார், அல்லது ஒரு பெரிய வசதியானவர் ஒருத்தர் இருப்பார், ஆட்சி பண்ணிட்டு இருப்பார். அவரே அந்த கிராமத்துக்கு ஒரு ஜமீன் மாதிரி இருப்பார். ஆனால் அவரே ஒரு வாத்தியார் போனால் எந்திரிச்சு நிற்பார். ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் வாத்தியார் நடந்து போனால் இவர் எந்திரிச்சு நிற்பார். அவர் ஒரு சின்ன குடிசையில் இருப்பார். அவருக்கு ஒரு தனி மரியாதை கொடுக்கப்பட்டது, ரெஸ்பெக்ட் கொடுக்கப்பட்டது. அவரும் அந்த மாதிரி நடந்து கொண்டார். அந்த ரெஸ்பெக்ட் இருக்கிற மாதிரி ஒரு ஆசிரியரும் நடந்துக்கிறார். அந்த ஸ்கூலில், எலிமெண்ட்ரி ஸ்கூலில் அல்லது குழந்தைகளுக்கு டீச் பண்ணிட்டு இருப்பார். ஆனால் அவருக்கு இருக்கிற அந்த ஊரில் இருக்கிற மரியாதை, ஒரு காலத்தில் கிராமங்களில் எல்லாம் அது இருந்தது. டீச்சர்னு சொன்னால் அதுக்கு ஒரு தனி ரெஸ்பெக்ட் இருந்தது. ஸோ அந்த ரெஸ்பெக்ட் இருக்கும் பொழுது தான் கல்ச்சர் நல்ல கல்ச்சர்னு சொல்லுவார்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ காலேஜிலேருந்து நல்லா படித்து வர்றான்,
நல்ல மார்க் வாங்கின வந்து இப்போ வெளிநாட்டில் ஃபஸ்ட் அவங்கெல்லாம் டீச்சராக போகிறாங்களாம். ஏன்னா டீச்சர்ஸுக்கு அவ்வளோ ஒரு சேலரி அதிகம். இப்போ பெஸ்ட்டு கேடர் டீச்சராக போயிட்டு மீதி தான் ஜாபுக்கு வருது. இங்கே எப்படி இருக்குது? எந்த ஜாபும் கிடைக்கலையா, டீச்சராக போவோம். அப்போ பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் எங்கே போயிடுறாங்க? டீச்சராக வர்றதில்லை. அப்போ அந்த ஆசிரியருக்கு எங்கு மதிக்கப்படுகிறார்களோ அதுதான் பெஸ்ட்டு கல்ச்சர் அப்படின்னு சொல்வார்கள். அதுதான் ஆர்ஜவம். ஆசிரியருக்கு இருக்கிற குணம் சட்டன் எத்திக்ஸ், மனசில் நினைக்கிறது, பேசுறது, செயல்படுறது, நேர்கோட்டில் இருத்தல். இது பிராமண குணம். யாருக்கு இது சுபாவமாக வருதோ அல்லது யார் இதற்கு முயற்சி செய்கிறார்களோ அவர்களெல்லாம் பிராமணர்கள். யாரெல்லாம் வேதாந்த படிக்க வந்துட்டாங்களோ அவங்கெல்லாம் பிராமணர்கள். ஏன்னா இதெல்லாம் வேதாந்தத்தில் நம்ம முக்கியமாக செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்ம பயிற்சி பண்ண வேண்டிய சாதனையாக சொல்கிறோம். அதனால தான் வேதாந்தத்துக்கு வந்த எல்லா ஸ்டூடெண்ட்டும் பிராமணர்கள் தான். பிறகு ஞானம் விஞ்ஞானம். ஞானம் விஞ்ஞானம் அதாவது அறிவை அடைவதில் அவர்களுக்கு ஆர்வம். விஞ்ஞானம் தெளிவான அறிவை அடைவதில். பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம் அதாவது அந்த அறிவில் உறுதி அடைதல், இந்த சாதனையில் ஈடுபடுதல். இது எனி பிரான்ச் ஆஃப் நாலேஜ், எது வேணாலும் இருக்கலாம். ஜோதிடமாக இருக்கலாம், கெமிஸ்ட்ரியாக இருக்கலாம், ஃபிசிக்ஸாக இருக்கலாம், தர்ம சாஸ்திரமாக இருக்கலாம். எந்த அறிவை அடைகிறார்களோ அந்த அறிவை அடைதல், அதற்குரிய செயலில் இருத்தல், அந்த அறிவில் நிலை பெறுதல். இப்போ துரோணாச்சாரியாரெல்லாம் இருந்தார். அவர் அறிவு அவருக்கு இருந்த அறிவு வில்வித்தையை பற்றிய அறிவு, அதை அவர் சொல்லி கொடுத்து கொண்டு இருந்தார். அப்படி ஞானம் விஞ்ஞானம். அடுத்தது ஆஸ்திக்யம். ஆஸ்திக்யம்ங்கிற சொல்லுக்கு இங்கு பொருள் ஸ்ரத்தா. ஸ்ரத்தையுடன் கூடியிருப்பது பிராமண சுபாவம், நம்பிக்கை. ஸ்ரத்தா. இந்த ஸ்ரத்தைன்னு சொன்ன உடனே அடுத்த கேள்வி, எதுல ஸ்ரத்தை, யாரிடத்துல ஸ்ரத்தை, அப்படியெல்லாம் வரும். குருவின் இடத்துல ஸ்ரத்தை, சாஸ்திரத்தின் இடத்துல ஸ்ரத்தை, நம்பிக்கை, பெற்றோரிடத்துல ஸ்ரத்தை, பிறகு ராஜாக்களிடத்தில் ஸ்ரத்தை, ஆசிரியர்களிடத்தில் ஸ்ரத்தைன்னு இந்த ஸ்ரத்தைக்கு எத்தனையோ இடம் இருக்கு. ஒரு நம்பிக்கை, ஒரு ட்ரஸ்ட். இதில் இனி ஒரு சூக்ஷ்மமான விஷயம், சில பேர் யாரையும் நம்பாத, நம்பினா நீ அழிஞ்சு போயிடுவன்னு ஸ்ரத்தையிலேயே ஸ்ரத்தை இருக்கிறது. அந்த ஸ்ரத்தையிலேயே ஸ்ரத்தைன்னா ஒரு நம்பிக்கை. நம்பிக்கை ஏதோ ஒரு இடத்துல இருக்கணும். இவரை நம்பாத, அதை நம்பாதன்னா பரவாயில்ல, உனக்கு நம்பிக்கையே கூடாதுன்னு சொன்னால் என்ன பண்ணுறது? இங்கே ஆஸ்திக்யம்னா அந்த ஸ்ரத்தையில் ஸ்ரத்தையுடன் இருப்பவர்கள், எம்பாடிமெண்ட் ஆஃப் ஃபெய்த். அது நீ யாரிடத்துல ஸ்ரத்தை வைக்கிறங்கிறது சாத்விகம், ராஜசம், தாமசம், பகவான் சொன்னபடி. பட் தே ஹாவ் த பவர் டு பிலீவ், நம்புகின்ற ஒரு சக்தி. ஆஸ்திக்யம். ஆஸ்திக்யம்னா ஸ்ரத்தா புத்திஹி அப்படின்னு அர்த்தம். நம்புகின்ற புத்தி. அதை நம்ம சரியான இடத்துல நம்பிக்கை இருந்தால் அது சாத்விக ஸ்ரத்தை, தப்பான இடத்துல நம்பிக்கை போயிட்டு அது ராஜசம், அது வேறு விஷயம். பட் அந்த நம்புற புத்தி இருக்கே, அது பிராமண குணம். இதில் எல்லா குணமும் நமக்கு தேவை. க்ஷத்திரியனுடைய குணங்களை பார்க்க போகிறோம், அதுவும் நமக்கு தேவைதான். ஒரு க்ஷத்திரியனுக்கு அந்த குணம் இருந்தால் தான் பிராமணர்களை காப்பாற்றப்பட முடியும். அப்படி ஆஸ்திக்யம் பிரம்ம கர்ம ஸ்வபாவஜம். பிரம்ம ஸ்வபாவஜம் இது பிராமண வர்ணத்தினுடைய ஸ்வபாவம், குணங்கள். பிரம்ம கர்மனா இந்த ஸ்வபாவத்தின் அடிப்படையில் அவர்கள் செய்கின்ற செயல்களெல்லாம் பிராமண கர்ம. அதனால யாருக்கு எப்படிப்பட்ட ஸ்வபாவம் வருதோ அதன் அடிப்படையில் அவர்களுடைய லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை முறையை அவர்கள் அமைத்து கொள்கின்றார்கள். ஒருத்தனுக்கு படிக்கணும், டீச் பண்ணணும், அதுலேயே இருக்கணும்னா அவன் அதுக்கு தகுந்த லைஃப் ஸ்டைல் எடுத்துக்கிறான். ஒருத்தன் அட்மினிஸ்ட்ரேஷன்னா அதுக்கு தகுந்த லைஃப் ஸ்டைல், ஒருத்தனுக்கு பிஸ்னஸ் பிடிச்சிருக்குன்னா அதுக்கு தகுந்த வாழ்க்கை முறையை எடுத்துக்கொள்கிறான்.
இப்போ ஒரு பிராமண கர்மம்னா இந்த மாதிரி குணங்கள் எல்லாம் இருந்து இதில் சுபாவமாக விருப்பம் இருந்து இதற்காக முயற்சி செய்து நம்ம பார்த்த அந்த 3 பேர், இதுதான் பிராமண கர்மம். அப்படி இந்த உலகத்தில் பலர் இருந்து கொண்டு உலகம் இயங்கிக் கொண்டு உள்ளது. சாஸ்திரத்தை படித்து அதை உபதேசித்தல். எனி சப்ஜெக்ட், நம்ம ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ்னெல்லாம் படிக்கிறோமே, எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் படித்து டீச் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது, பூஜை செய்தல், செய்வித்தல். பிறகு இப்படிப்பட்ட குணங்கள், தானம், பிரதிகிரகம், இதெல்லாம் பிராமண கர்ம. இனி க்ஷத்ரியனுடைய சுபாவம் என்ன, க்ஷத்ரியனுடைய கர்மம் என்ன? அடுத்த ஸ்லோகம் 43. சௌர்யம் தேஜோ த்ருதிர் தாக்ஷ்யம் யுத்தே சாப்யபலாயனம் தானமீஸ்வர பாவஸ்ச க்ஷாத்ரம் கர்ம ஸ்வபாவஜம். க்ஷத்ரியன் அவனுடைய கடமைகள் என்ன என்றால், எப்படி ஒரு சொசைட்டியில் ஒரு அறிவு அடைந்து அது கொடுக்கப்பட்டு அந்த அறிவு தொடர்கின்றதோ, அதே போல க்ஷத்ரியனுடைய சுபாவம் தான் பிறந்த நாட்டை காப்பது, நாட்டை பாதுகாத்தல். க்ஷத்ரியனுடைய சுபாவம் ப்ளஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஒன்றை நம்ம எல்லாத்தையும் அந்த என்டையர் யூனிட்டையே நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, அது க்ஷத்ரிய சுபாவம். நாடுன்னு இல்லை, ஒரு ஆஃபீஸ் இருந்துச்சுன்னா அந்த ஆஃபீஸினுடைய மேனேஜிங் டைரக்டர் என்ன பண்ணுறாருன்னா க்ஷத்ரிய சுபாவம். அதை ஃபுல் தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிறது, தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருத்தல். இப்போ இந்த க்ஷத்ரியனுக்குன்னு சில சுபாவம், ஒருத்தன் பிராமண சுபாவம் இருந்தாலும் அவனுக்கு சில சமயம் க்ஷத்ரிய சுபாவம் வரும் போகும். ஆனால் அதிகம் அவனுக்கு என்ன சுபாவங்கிற அடிப்படையில் தான் அவன் லைஃப் ஸ்டைல் அமையும். இப்போ க்ஷத்ரிய சுபாவத்தை குறிப்பிடுகின்றார். சௌரியம், சௌரியம் அப்படின்னா இந்த வீர தீர செயல்களை எல்லாம் செய்கிறாங்களே, அதெல்லாம் சௌரியம். கின்னஸ் புக்கில் போய் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னா சௌரியம், அசாதாரணமான செயல்களை செய்தல். இந்த மராத்தான் ஓடுறது எதோ இருக்கே, இதெல்லாம் சௌரியம், தீரமான செயல்களை செய்தல், ரொம்ப வீரத்துடன் சில செயல்களில் ஈடுபடுதல். இப்போ பிராமணன் என்ன பண்ணுவான் தெரியுமோ, எவரெஸ்ட் எவ்வளவு அடி அப்படின்னு கணக்கு எழுதிட்டு உட்காந்துட்டு இருப்பான். நாலேஜ் தானே, அறிவு தானே, எந்த நேரத்தில் எப்படி காற்று வரும் இதை ரிசர்ச் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பார். க்ஷத்ரி என்ன பண்ணுவான், மேலே ஏற ஆரம்பிச்சிருவான், அவனுக்கு ஒரு ஞானமும் தெரியாது. அப்போ சௌரியம்னு சொன்னால் மவுண்டன் கிளைம்பிங், இந்த மாதிரி தீரமான செயலையெல்லாம் ஒருத்தனுக்கு செய்ய தூண்டுனா அது க்ஷத்ரியன். அவர்களுக்கு அறிவை கொடுத்து இப்படி இருக்கு, இவ்வளவு கிலோமீட்டருக்கு இப்படி இருக்குன்னெல்லாம் அந்த அறிவை கொடுப்பவன் பிராமணன். அந்த அறிவில் இருப்பவன் பிராமணன். இல்லை புஸ்தகத்தை வச்சுட்டு பார்த்துட்டு படிச்சுட்டு இருப்பான், இவன் டூர ஆரம்பிச்சிடுவான். அது சௌரியம், க்ஷத்ரிய தர்ம சுபாவம். தேஜக, தேஜகன மனோபலம், மென்டல் பவர், சக்தி. இவனும் மனதுக்கு உறுதி தேவை. ஏன்னா க்ஷத்ரியனாக இருந்தால் போராடணும், மைண்டெல்லாம் வீக்காக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. தேஜக, அந்த சக்தி, அதில் இவனுடைய ஈடுபாடு இருக்கும், குணம் இருக்கும். தேஜக. அடுத்தது திருதிகி, இது க்ஷத்ரியனுடைய முக்கிய குணம். திருதிகி, உறுதி. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சாத்விக, ராஜச, தாமச, திருத்தின்னு சொல்லி. எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் தான் எடுத்துக்கொண்ட லட்சியத்தை விடவே மாட்டேன்னு சொல்லி உறுதியாக இருத்தல். திருத்தின்னு சொன்னால் உறுதியாக இருத்தல். எதுவரைனா உயிரை கொடுக்கும் வரை.
உயிர் போனாலும் பரவாயில்ல, நான் இந்த நாட்டை விட்டு கொடுக்க மாட்டேன், அல்லது உயிர் போனாலும் பரவாயில்ல, இந்த இடத்துல நான் தர்மத்தை நிலைநாட்டுவேன். இந்த தர்மத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றது க்ஷத்ரிய குணம். தர்மத்தை புரிஞ்சு போதிக்கிறது பிராமண குணம். ஒருத்தன் என்னதான் போதிச்சுட்டு இருந்தாலும் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு சில பவர் வேணும். சில பேர்த்த தூக்கணும்னு சொல்லுவாங்களே ஆஃபீஸில், அதுக்கு ஒரு சக்தி வேணும். அதுக்குன்னு ஒரு ஆள் இருக்கா, அதுக்குன்னு ஒருத்தரை எடுத்து நீ தான் அந்த வேலையை பண்ணணும்னு சொல்லுவாங்களாம். யாருக்கு? இவங்களை எல்லாரும். ஏன்னா அதுக்கு ஒரு தனி ட்ரிக் வேணும், சக்தி வேணும், பவர் வேணும். அதெல்லாம் திருத்திகி. அடுத்தது தாக்ஷ்யம். தாக்ஷ்யம் என்றால் உடனடியாக செயல்படும் திறன், குயிக் ஆக்ஷன். இப்போ எதிர் நாட்டுக்காரன் படையெடுத்து வந்துட்டு இருக்கான்னு சொன்னால் பிராமணனை என்ன பண்ணுவான்? இன்னைக்கு அஷ்டமியா நவமியான்னு பார்க்க ஆரம்பிச்சிடுவான். அப்புறம் பார்த்துவான்னு. சத்திரி என்ன பண்ணுவான்? உடனே ஓடிடுவான். போய் உடனடியாக ஆக்ஷன் எடுக்கணும். அங்கே போய் இந்த அஷ்டமி நவமி எல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அப்போது தாக்ஷ்யம்னு சொன்னால் குயிக் ஆக்ஷன், இம்மீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கிறது. சம்டைம் ரைட்டாக இருக்கலாம், தப்பாக இருக்கலாம், இந்த யோசிக்கிறதெல்லாம் கிடையாது. சில பேர் சிலது பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல உட்காந்துருவாங்க. இதை செய்யலாமா வேண்டாமா, எப்போ செய்யலாம், எப்படி செய்யலாம், அப்படியெல்லாம். சில பேர் ஒன்று செய்யறதுக்கு முன்னாடி அவ்வளவு ஓடு மெதுவாக. அதெல்லாம் தாமசம். அது பிராமண தர்மம்னு கூட சொல்ல முடியாது. எந்த ஆக்ஷனை எப்போ குயிக்காக பண்ணுனா ரிசல்ட் கிடைக்குமோ அதை உடனடியாக செய்கின்ற திறன், அந்த ஒரு தைரியம். யுத்தேச்ச அபி அபலாயனம். யுத்தம் வரும் பொழுது யுத்தே ச அபி அபலாயனம், பயந்து ஓடாத தன்மை. பயந்து ஓடுறது பலாயன. அபலாயனம்னு சொன்னால் யுத்தத்தில் பயந்து ஓடாத தன்மை. இங்கே யுத்தம்னு சொன்னால் வெறும் ஆயுதத்தை வச்சு மட்டுமல்ல, வாக் யுத்தமும் கூட. வாக் யுத்தம் அது ஆர்குமெண்ட்டாக இருக்கலாம், எனிதிங். அதில் பயந்துக்காம இருக்கிற தன்மை, அபயம். இது ஒரு விதமான தைரியம். பிறகு உயிரை கொடுக்கும் துணிச்சல், உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கின்ற நிலை. சில பேர் சில இன்ஸ்டிடியூஷனுக்காகவே உயிரை விட்டிருப்பார்கள். அப்படி அவ்வளவு ஒரு தைரியத்தோட, அது டெடிகேஷன், அது க்ஷத்ரிய தர்மம். பிறகு தானம், இரண்டாவது வரையில் தானம். இதுதான் க்ஷத்ரியனுடைய முக்கிய குணம், தானம் பண்ற புத்தி. என்ன, இவன் நாட்டையே தன் கையில் வச்சிருப்பான், ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனையே தன்னை கையில் வச்சிருப்பான். அப்போ அவனுக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கிய குணம் தானம், மற்றவர்களுக்கு எடுத்து கொடுத்தல். அதுதான் நம்ம கர்ணங்கிட்ட சுபாவமாக பார்த்தோம். கர்ணன் க்ஷத்ரியனுடைய இரத்தத்தில் பிறந்திருக்கான். பிறந்ததை விட்டுருவோம், அவனுக்குள்ள க்ஷத்ரிய குணம் இருந்திருக்கு. ஆனாலும் அவன் க்ஷத்ரியன்னு யாராலும் அங்கீகரிக்கப்படவில்லை. இப்போ எந்த ஒரு சுபாவம் நமக்குள்ள இருந்து ஒரு சைக்கலாஜிக்கல் அனாலிசிஸில் என்னன்னா, அது உலகத்தில் அங்கீகரிக்கப்படவில்லைன்னா நம்ம ஏரியாமல் அது ஓவர் டூ பண்ணுவோம், கொஞ்சம் அதிகமாக பண்ணுவோம். ஏன்னா அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக. அப்படித்தான் கர்ணனிடம் தானம் கொஞ்சம் அதிகமானதுக்கு காரணம். அவனுக்கு சுபாவமாக தானம் இருந்தது, வீரம் இருந்தது, எல்லா க்ஷத்ரிய குணமும் இருந்தது. அவன் அங்கீகரிக்கப்படாத காரணத்தினால் உன்னை நம்ம ஒருத்தர் அங்கீகரிச்சிட்டோம்னா பேசாமல் இருந்துருவான். இந்த குழந்தைகளை நம்ம பார்த்து அது செய்யறத அங்கீகரிச்சிட்டோம்னா அது பேசாமல் இருந்துடும். யாரும் கண்டுக்கலைன்னா அது எக்ஸ்ட்ராவாக செய்யும் அந்த அட்டென்ஷனை வாங்கிறதுக்காக. அப்படி கர்ணன் தன்னை எறியாமல் எக்ஸ்ட்ராவாக அவன் தானம் பண்ணுறதையெல்லாம் நம்ம பார்த்தோம். காரணம் என்ன, அவனுக்குள்ள அந்த க்ஷத்ரிய குணம் அங்கீகரிக்கப்படாதது தான். இப்போ இந்த தானம்ங்கிறது க்ஷத்ரியனுடைய குணம். அதே போல் ஒரு இன்ஸ்டிடியூஷனை, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்கணும்னா சும்மா ரொம்ப கருமையாக இருந்தால் அது நடக்காது. 4 ஆட்களுக்கு, வேலை ஆட்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பணம் கொடுக்கணும். அப்பொழுது தான் அது நடக்க. ஒரு மேனேஜிங் டைரக்டருக்கு தான குணம் இல்லைன்னு சொன்னால் அவர் கம்பெனியை ஒழுங்காக நடத்த மாட்டார், எல்லாம் வேறு கம்பெனிக்கு போயிடுவாங்க.
இவர் ரொம்ப ஓவர் கணக்கு பார்த்துட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோமே, தான குணம் இல்லாத ஒருத்தர் மேலே வந்தது வெரி ரேர். ஏதோ விதிவிலக்காக வந்திருக்கலாம். ஒருத்தர் ஒரு பெரிய கம்பெனியில் சாதாரண லெவல்லிருந்து நல்லா ஒருத்தர் மேலே வந்திருக்காங்க, தொழிலெல்லாம் அதிகமாகி, தொழிலுங்கிறது அது வைசியனாக இருந்தாலும் ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்து மேலே வந்திருக்காருன்னா அவருக்குள் இருக்கிற அந்த தான குணம்தான் அவரை உயர்த்தி உள்ளது. இந்த குணம் மனிதர்களுக்குள் பிடித்த குணம். அதுக்கு கர்ணனையே உதாரணம் சொல்லலாம். கர்ணனிடம் எவ்வளவு பலகீனம் இருந்தாலும் இன்னைக்கு கர்ணனை பற்றி மோசமாக சொன்னால் சில பேர்த்துக்கு கோபம் வந்துடும். கர்ணன் மேல் அவ்வளோ ஒரு பற்று மனிதர்களுக்கு ஏன் வந்ததுன்னா தானம்ங்கிற குணம். ஆனால் சாஸ்திரப்படி பல பாதகர்களில் கர்ணனும் ஒருத்தன். அதாவது மிக மோசமான கேரக்டர் உடையவங்க லிஸ்டில் கர்ணனும் வருகின்றான். அது சாஸ்திரப்படி. ஆனால் சமுதாயத்துக்குள்ள கர்ணன் மிக உயர்வாக ஏன் கூறப்படுகின்றான்? அவனிடம் இருந்த தானம்ங்கிற ஒரு குணம். அப்படி அந்த குணம்தான் ஒருத்தனை எல்லாத்தையும் தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சிருக்கு. அது சுபாவமாக வரணும். இப்படி பண்ணினோம்னா அவன் நமக்கு சொன்னபடி கேட்பான்னெல்லாம் திட்டம் போட்டெல்லாம் பண்ணாது வராது. அது இயற்கையாக எடுத்து கொடுக்குற குணம் இருந்தால் தான் அவன் ஒரு க்ஷத்ரியன். அடுத்தது ஈஸ்வர பாவஸ்ச. ஈஸ்வர பாவகன்னா கண்ட்ரோல், எல்லாத்தையும் தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிறது, ஆளுமை. ஈஸ்வர பாவகன்னா கண்ட்ரோலர். யாருக்கு என்ன பலம் பலகீனம் தெரிஞ்சு தன்னுடைய கண்ட்ரோலுக்கு மீறி போகாமல் எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருத்தல். நாடாகட்டும், ஒரு ராஜாவாக இருந்தால் அத்தனை படை வீரர்கள் தளபதிகள் பிறகு மற்றவங்களையெல்லாம் தன்னுடைய கிரிப்பில் வச்சுக்கிறது ஈஸ்வர பாவக, ரூலர்ஷிப், எல்லாத்தையும் நன்கு ஆளுதல். இதுவும் ஒரு கலை தான், இதுவும் ஒரு ட்ரிக். அது சில பேர்த்துக்கு தான் இருக்கும். இத க்ஷாத்திரம் கர்ம ஸ்வபாவஜம், இதெல்லாம் க்ஷத்ரியனுடைய கர்மன்னு சொல்றார். ஆனால் இங்கே பகவான் என்லிஸ்ட் பண்ணினதெல்லாம் குணத்தை சொல்லியிருக்கார். இப்படிப்பட்ட குணங்கள் இந்த குணத்தின் அடிப்படையில் அவனிடமிருந்து வெளிப்படுகின்ற கர்மமெல்லாம் க்ஷத்ரியனுடைய கர்ம. அதாவது க்ஷத்ரியன்னு சொன்னால் ப்ரொடெக்டர்னு வச்சுக்கலாம். உன்னை பாதுகாப்பவன் க்ஷத்ரியன். க்ஷத்ரியன்கிறவன் யார்? நாட்டை பாதுகாப்பவன், ஒரு வியாபாரத்தை பாதுகாப்பவன், ப்ளஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ப்ளஸ் அதை தன்னுடைய கட்டுக்குள் வைத்து ஆள்பவன். ஆள்பவன் பாதுகாப்பவன் க்ஷத்ரியன். அதனால தான் ஒரு பிராமணன் என்ன செய்யணும்னா இந்த வேலையை பண்ணக்கூடாது. எந்த வேலை? க்ஷத்ரியன் வேலையை பண்ணக்கூடாது. ஒரு கஷ்டம்னு சொன்னால் க்ஷத்ரியனிடம் போய் சொல்லணும், அவன்தான் அதை செய்யணும். அப்போ அரசியலிருந்து நாட்டை ஆள்பவர்கள், ஒரு பெரிய இதை கண்ட்ரோல் செய்பவர்கள், ப்ளஸ் போலீஸ் ஃபோர்ஸ், அதாவது காவல்துறை, இதெல்லாம் க்ஷத்ரிய தர்மமாக வருகின்றது. காவல்துறை என்ன செய்கின்றது? காவல் அதிகாரிகள் அல்லது போலீஸ் நாட்டை காக்கின்றார்கள். அவங்களுக்கு இந்த குணமெல்லாம் இருக்க வேண்டும். இப்போ இந்த குணம் இருந்தால் அவர்கள் க்ஷத்ரியர்கள். இப்போ இந்த உலகத்துக்கு ரெண்டும் தேவை, அறிவும் தேவை. இந்த நாட்டை பாதுகாக்கணும். வெளிநாட்டிலிருந்து பாதுகாக்கிறது மிலிட்ரி ஃபோர்ஸ், உள்நாட்டுக்குள்ளேயே உள்நாட்டை பாதுகாக்கிறது போலீஸ் ஃபோர்ஸ். இதெல்லாம் க்ஷத்ரியனுடைய ஸ்வபாவம், கர்ம. இனி அடுத்த ஸ்லோகத்தில் வைசிய சூத்ரனுடைய கர்மத்தை, ஸ்வபாவத்தை குறிப்பிடுகின்றார். 44. கிருஷி கௌரக்ஷ்ய வாணிஜ்யம் வைஷ்ய கர்ம ஸ்வபாவஜம் பரிச்சர்யாத்மகம் கர்ம சூத்ரஸ்யாபி ஸ்வபாவஜம். முதல் வரியில் வைஷ்யனுடைய கர்மத்தையும், இரண்டாவது வரியில் சூத்ரனுடைய கர்மத்தையும் பகவான் குறிப்பிடுகின்றார்.
இவர்களுடைய சுபாவம் என்னன்னா, கிட்டத்தட்ட இவர்களுடைய சுபாவம் க்ஷத்ரிய சுபாவம். கொஞ்சம் மாறுபடும். க்ஷத்ரிய சுபாவத்தில் இருக்கிற அந்த ஆளுமை அதெல்லாம் கொஞ்சம் குறையும். இவர்களுக்கு அந்த வியாபாரம், விவசாயம், பிஸ்னஸ் இதெல்லாம் தான். கிருஷி என்றால் அக்ரிகல்ச்சர். யாரெல்லாம் சுபாவமாக அக்ரிகல்ச்சரில், அதாவது விவசாயத்தில் ஈடுபட்டு கொண்டு நல்ல பயிர்களை, உணவையெல்லாம் உற்பத்தி செய்கிறார்களோ, கிருஷி கௌரக்ஷிய பசுவை பாதுகாத்தல் போன்ற, அதாவது இங்கே மெயினாக பிஸ்னஸ் ப்ளஸ் அக்ரிகல்ச்சர். அடுத்தது வாணிஜ்யம். வாணிஜ்யம்னா வியாபாரம். ஒரு இடத்தில் இருக்கிற பொருளை இனி ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து வியாபாரம் செய்தல். இடமாற்றம், ஒரு இடத்திலிருந்து ஒரு பொருளை வாங்கி வியாபாரம் செய்தல், அல்லது ஒரு பொருளை வாங்கி கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி அதை விற்கிறது. இதெல்லாம் வைஷ்ய கர்ம சுபாவஜம், வைஷ்யனுடைய கர்ம. இப்போ சில பேர்த்துக்கு அக்ரிகல்ச்சர் பிடிச்சிருக்கலாம், அது பிடிச்சிருக்கிறது கிடையாது, அந்த சூழ்நிலையில் பிறந்திருந்தோம்னா அதை செய்வார்கள். சில பேர்த்துக்கு பிஸ்னஸ் பிடிச்சிருக்கும், அதை செய்பவர்கள். இதெல்லாம் வைஷ்ய கர்ம. பின்னாடி பகவான் சொல்ல போகிறார் அடுத்துக்கு வருகின்ற ஸ்லோகத்திலே, நீ என்ன கடமை உனக்கு சுபாவமாக வாசிச்சிருக்கோ அதுதான் பூஜைன்னே சொல்ல போகிறார். அதனால் ஒருத்தன் ஏமாற்றி பிஸ்னஸில் அந்த பணத்தில் கொண்டு போய் பகவானுக்கு பூஜை பண்ணுறதை விட, பகவான் சொல்ல போகிறார், உன்னுடைய வியாபாரத்தை ஒழுங்காக பண்ணாது, அதுதான் பூஜைன்னு சொல்ல போகிறார். பிராமண கடமையை அவன் ஒழுங்காக பண்ண அந்த கடமையே பூஜை. அதே போல் க்ஷத்ரியன் தன்னுடைய டியூட்டியை பண்ணுறதே பூஜை, வியாபாரம் பண்ணுறதே பூஜை தான். அதனால் பிஸ்னஸ் வேற, ப்ரேயர் வேற அப்படின்னு கிடையாதுங்கிறதா கர்மயோகத்தின் சாராம்சம். அதை நம்ம பிரிச்சிடறோம். ஒர்க் அண்ட் வர்ஷிப்னு பிரிச்சிடறோம். ஒர்க் ஈஸ் வர்ஷிப்ங்கிறதான் கர்மயோகம். இதனால் இந்த வியாபாரம் பண்ணுறது இதெல்லாம் தவறு, கீழானதுனால நினைக்கக்கூடாது. இதுவே ஒரு கடமை தான். இது இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஆப்ஜெக்டையும் என்ஜாய் பண்ண முடியாது. அவங்கவுங்க அங்கங்கே செஞ்சு வச்சுட்டா என்ன பண்ண முடியும்? அது ஒரு மார்க்கெட்டுக்கு வரணும், அதுக்கு ஒரு திறமை இருக்கணும், விருப்பம் இருக்கணும். அந்த ஒரு பிஸ்னஸ், இந்த பிஸ்னஸ்ங்கிற வார்த்தையே சில சமயம் தப்பாக போயிடுச்சு. அவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாருன்னா ஏமாத்துறாருன்னு அர்த்தம். அப்படி கிடையாது. இது ஒரு தவறான வார்த்தையாக மாறி போச்சு. அவர் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு, அதாவது சாஸ்திரத்தையே பிஸ்னஸாக பண்ணிகிட்ருக்காரு, இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறது. பிஸ்னஸ்ங்கிற வார்த்தை தப்பான வார்த்தை கிடையாது. பிஸ்னஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம உழைக்கிறோம், பொருளை கொடுக்குறோம், அதுக்கு தகுந்த ஊதியத்தை வாங்கிக்கிறோம். இது ஆனால் ரொம்ப பேர் அப்படி ஒழுங்காக இல்லாததுனால, இப்போ அரசியல்வாதிகள் அப்படின்னு சொன்னால் உடனே ஏதோ ஒரு மாதிரி தான் இருக்குது நமக்கு. ஆனால் அப்படி அல்ல. அந்த காலத்திலெல்லாம் அரசியல்வாதிகள்னு சொன்னால் செல்வந்தர்கள் எல்லா செல்வத்தையும் இழந்துருவார்கள். இப்போ எப்படி இருக்குன்னு நான் சொல்லலை. அப்போ செல்வந்தர்கள் தான் அரசியலுக்குள்ளே வருவார்கள். காரணம் என்ன? செல்வம் இல்லாமல் எப்படி அரசியலுக்குள்ளே வர முடியும்? நீ எப்படி சமுதாயத்துக்கு சேவை பண்ணிட முடியும்? உன்னிடத்துல பணம் இருந்தால் தான் அதை 4 பேர்த்துக்கு கொடுத்து ஏதாவது பண்ண முடியும். அது தலைகீழானது காரணத்தினால அதுவே நம்ம தவறான ஒரு தொழில் வாழ்க்கை முறைன்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. அதில் நல்லது இருந்தால் அது நல்லது. கிருஷி கௌரக்ஷ்ய வாணிஜ்யம் வைஷ்ய கர்ம ஸ்வபாவஜம். இப்போ இவர்களுடைய சுபாவம் பார்த்தோம் அப்படின்னா க்ஷத்ரியனுக்கு இருக்கிற அதே உறுதி, அதே ரஜஸ், அதே ஆக்டிவ். பட் இவர்களுக்கு தான் சாஸ்திரத்தில் தானமெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் சில பேர் சில பர்சன்டேஜே வச்சுருக்காங்க. இவ்வளவு பர்சன்ட் பகவானுக்குன்னு சொல்லி, லாபத்தில் இவ்வளவு பர்சன்ட் தானம் பண்ணணும் அப்படின்னெல்லாம் வச்சு அவர்களும் நல்லது செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் சாஸ்திரத்தில் தானம் சொல்லப்பட்டிருக்கு, செய்து கொண்டும் இருக்கின்றார்கள். இனி அடுத்தது பரிச்சர்யாத்மகம் கர்ம சூத்ரஸ்ய அபி ஸ்வபாவஜம். பரிச்சர்யாத்மகம் என்றால் இந்த வைஷ்யர்கள் என்ன செய்வார்கள்?
தன்னிடம் உள்ள பணத்தை முதலீடா போட்டு ஒரு பிஸ்னஸை கன்சீவ் பண்ணி செய்வார்கள். இந்த சூத்திரனா இருப்பவர்கள் அவர்களுடைய முதலீடுங்கிறது அவர்களுடைய உழைப்பு தான். பொருளை போட மாட்டார்கள். அவங்களுக்கு அது இருக்கோ இல்லையோ, பொருளை போடாம உழைப்பு தான் அவர்களுடைய முதலீடு. உழைப்பை கொடுத்து பொருளை அவர்கள் சம்பாதிப்பார்கள். நம்ம நினைக்கிறோம் சூத்திரன்னா கோயிலில் பெருக்கிட்டு இருக்கிறவன் தான். எல்லா சாஃப்ட்வேர் என்ஜினியரும் சூத்திரர்கள் தான். அவங்க என்ன உழைப்பை போட்டிருக்காங்க, அவங்க என்ன பணத்தை போட்டிருக்காங்க இந்த இன்ஸ்டிடியூஷனில். அந்த இண்டஸ்ட்ரியில் பணத்தை போட்டவன் க்ஷத்திரியனோ வைசியனோ. கான்ட்ராக்ட் ஜாப், எங்கிட்ட அறிவு இருக்கு, நான் உழைக்கிறேன். அது அறிவில் உழைக்கிறையோ உடலில் உழைக்கிறையோ, ஒரு இடத்துல நான் உழைச்சி அந்த உழைப்பினுடைய ஊதியத்தில் நான் இருக்கிறேன் அப்படின்னா அவர்களெல்லாம் சூத்திரர்கள் அப்படின்னு சொன்னால் சொசைட்டியில் 95% சூத்திரர்கள் தான். சூத்திர கர்மத்தில் தான் இருக்கிறார்கள். எத்தனை பேர் மேனேஜிங் டைரக்டர், எத்தனை பேர் டீச்சர்ஸாக இருக்காங்க. அந்த டீச்சிங் ப்ரீஸ்ட்டை விட்டுட்டு, மேனேஜ்மெண்ட் அரசியலை விட்டுட்டு, பிறகு உழைப்பவர்கள் எல்லாமே பிஸ்னஸை விட்டுறணும். அது பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் வைசிய கர்ம. அங்கே பிஸ்னஸ்குள்ளே வேலை செஞ்சுட்டு சம்பளம் வாங்கிட்டு போகிறாங்களே, பார்ட்னராக இருக்கிறவங்க மட்டும்தான் வைசியன். அங்கே ஒர்க் பண்ணுறாங்களே அவர்கள் எல்லாமே சூத்திரர்கள் தான். ஏன்னா சில பேர்த்துக்கு நமக்கு எதுக்கு ரிஸ்க்கு, போனோமா வேலையை செஞ்சோமா வந்தோமா, நஷ்டமாகிறது லாபமாகிறது அதெல்லாம் மேனேஜிங் டைரக்டருக்கு போகட்டும். இந்த கம்பெனி போயிடுச்சா அடுத்த கம்பெனிக்கு போயிடுவோம். அப்போது இந்த சூத்திரர்கள் மைண்டில் பொருளை இன்வெஸ்ட் பண்ணி ரிஸ்க் எடுக்கிறதுக்கெல்லாம் தயாராக இல்லை. தன்னிடம் என்ன ஸ்கில் இருக்குது, அறிவு இருக்கா, அல்லது உடல் உழைப்பு இருக்கா, அல்லது எனி பிரான்ச் ஆஃப் நாலேஜ், ஏதாவது ஒரு ஸ்கில் இருந்துச்சுன்னா அதை கொடுத்து அதற்குரிய ஊதியத்தை பெற்று கொள்ளுதல். சில பேர் அப்படி ஆரம்பிப்பார்கள். அவர்கிட்ட ஒரு பணமும் இருக்காது, கொஞ்சம் அப்படியே ஆரம்பிப்பார்கள். ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே, ஒரு ஹோட்டலில் சர்வராக போவார்னு வச்சுக்கோமே. அவருக்கு சர்வ் பண்ண மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சமையலும் பழகிக்குவார். இவருக்கு அப்படியே வைசிய குணம் என்ன பண்ணுவார் தெரியுமோ, ஓனரை விட்டுட்டு போய் பக்கத்தில் ஒரு கடை போட்டுருவார். இல்லாதவன் நம்ம பேசாமல் இங்கேயே இருந்துட்டு சம்பளத்தை வாங்கிட்டு போவோம் அப்படின்ட்டு இருப்பான். இனி ஒருத்தன் என்ன பண்ணுவான், நானே ஒன்று ஆரம்பிக்கிறேன், இனி ஒருத்தனுக்கு கீழே போய் வேலை செய்கிறத விட நானே ஒரு என்டர்பிரைஸ் ஆரம்பிக்கிறேன். அது சின்ன கடையாக இருந்தாலும் பரவாயில்ல, கடையாக இருக்காது, ஒரு வண்டியை வச்சுட்டு ஆரம்பிச்சிருவார். கடைசியில் ஒரு பெரிய ஹோட்டல் முதலாளி ஆனாலும் ஆகலாம், ஸ்டார் ஹோட்டல் வேணாலும் அவர் வைக்கலாம். அப்படி அவங்களுடைய சுபாவம் ப்ளஸ் நேரம்னு ஒன்று இருக்குது, அது வேறு விஷயம். சில பேர் என்னதான் உழைச்சாலும் அதே லெவலில் இருக்கிறவங்களும் இருக்கார்கள். அதனால் உழைப்புக்கு தகுந்த ஊதியமெல்லாம் வராது. இதில் கர்ம பலனும் கலந்திருக்கின்றது. நம்ம சுபாவத்தை பற்றி பேசுகிறோம். இந்த சூத்திரன்கிறவர்கள் தனியாக ஒரு சேலஞ்சை எடுத்துக்காம தன்னிடம் இருக்கின்ற அறிவு உழைப்பு இதை கொடுத்து பொருளை வாங்குதல். நம்ம சூத்திரன்னா ஏதோ இந்த ஃபீல்டில் போய் வேலை செய்கிறவன் ஏரோட்டுறவன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவன் உடலில் உழைச்சி பணத்தை வாங்குறான், ஒருத்தன் அறிவில் உழைச்சி பணத்தை வாங்குறான். இவன் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, கம்பெனிக்கு இவன் சொந்தக்காரன் அல்ல, இவன் உழைக்கிறான், உழைப்பை கொடுத்து பணத்தை வாங்குபவன். அதுதான் பரிச்சர்யாத்மகம். பரிச்சர்யாத்மகம்னா உழைப்பை கொடுத்து பொருளை ஈட்டுகின்ற கர்மத்தில் ஈடுபடுபவன் சூத்ரஸ்ய ஸ்வபாவஜம். இவ்விதம் பகவான் கூறி இனி அடுத்த ஸ்லோகத்திலிருந்து 45 48வது ஸ்லோகம் வரை கர்மயோகத்தின் சாராம்சத்தை கூறப் போகின்றார். இப்போ இந்த ஸ்லோகங்களில் அவரவர்கள் குணத்தின் அடிப்படையில் கர்மங்கள் பிளவுபட்டுள்ளது. அவங்களுடைய குணத்தின் அடிப்படையில் அந்தந்த கர்மத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொள்கிறார்கள்னு சொல்லிட்டார். இனி கர்ம யோகத்தின் சாராம்சம், அதை தொடர்ந்து ஞான யோகம், அதை தொடர்ந்து பக்தி யோகம்னு பகவான் விளக்கம் கொடுக்க போகின்றார். அடுத்த வகுப்பில் தொடர்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே
பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.